எவ்ரிவன். கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷனுக்குலாம் இன்றைக்கி வந்து டே 4 தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் இதில் எதை பற்றி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யார் வந்து எந்த கண்ட்ரி வந்து ரீசண்டாக ஹெல்த் ஏஐ குளோபல் ரெகுலேட்டரி நெட்வொர்க்கில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? எந்த கண்ட்ரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளோட இந்தியா தான் வந்து இதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்தியா தான் ரீசண்டாக ஹெல்த் ஏஐ குளோபல் ரெகுலேட்டரி நெட்வொர்க்கு, ஸோ குளோபல் ரெகுலேட்டரி நெட்வொர்க்கு ஜிஆர்என்னு சொல்லுவாங்க. ஸோ பார்த்துக்கோங்க, இதில் இந்தியா தான் இப்போ நம்ம ஜாயின் பண்ணுறோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த் கேரில் ஏஐயை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்தியா வந்து இதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. கிளியர்? ஸோ இந்தியாவோட ரெப்ரசன்டேட்டிவ் இதில் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐசிஎம்ஆர் என்ஐஆர் டிஹெச்டிஎஸ். ஸோ என்ஐஆர் டிஹெச்டிஎஸ்னால் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஃபார் ரிசர்ச் இன் டிஜிட்டல் ஹெல்த் அண்ட் டேட்டா சயின்ஸ். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் வந்து இந்தியா ஏஐ. இவங்க ரெண்டு பேர் இந்தியாவோட ரெப்ரசன்டேட்டிவாக இருக்காங்க. இதில் ஆல்ரெடி இருக்க மெம்பர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா யூகே, சிங்கப்பூர். ஆல்ரெடி இருக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா யூகே, சிங்கப்பூர். இப்போ இதில் இந்தியா வந்து ரீசெண்டாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இது ஆக்சுவலி எங்கே நடக்குதுன்னா நியூ டெல்லியில் தான் இது நடக்குது. அவ்வளோதான், இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நியூஸ். ஸோ 27th கொஷின். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, விச் போர்ட்டல் வாஸ் லான்ச்டு பை மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் டு என்ஹான்ஸ் டிரான்ஸ்பரன்சி அக்கௌண்டபிலிட்டி இன் த ரியல் எஸ்டேட் செக்டார். ஓகே, ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அர்பன் அஃபேர்ஸ் இருக்காங்கல்ல, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அர்பன் அஃபேர்ஸ். ஓகேங்களா? இவங்க வந்து ஒரு போர்ட்டல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியல் எஸ்டேட் செக்டார் இருக்குல்ல, அதில் டிரான்ஸ்பரன்சியும் அக்கௌண்டபிலிட்டியும் என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு போர்ட்டல் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த போர்ட்டலோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனிஃபைடு RERA போர்ட்டல். ஓகேங்களா? ஸோ இது வந்து அந்த போர்ட்டலோட நேம் இது. ஓகே, இதை தாண்டி இதில் அந்த ஆக்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. யூனிஃபைடு ரியல் எஸ்டேட் ரெகுலேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆக்ட் வந்து எப்போ எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னா 2016. ஓகேங்களா? ஸோ ஹவுசிங் அர்பன் அஃபேரோட யூனியன் மினிஸ்டர் மனோகர் லால் கத்தார். ஓகேங்களா? 5th சென்ட்ரல் அட்வைசரி கவுன்சில் மீட்டிங் நடந்திருக்கு. அங்கே தான் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த போர்ட்டலோட பர்பஸே என்னென்னா, ரியல் எஸ்டேட் செக்டாரில் டிரான்ஸ்பரன்சி அக்கௌண்டபிலிட்டி இதெல்லாம் கொண்டு வரணும். ப்ளஸ் வந்து பாலிசி மேக்கிங் அண்ட் மானிட்டரிங்க்கு இது ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. தென் நேஷன் வைடு வந்து டேட்டா பேஸ் வந்து ஃபுல்லாக டிஜிட்டலாக சென்ட்ரலைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும் இதை எடுத்துகிட்டு வந்து இந்த போர்ட்டல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 28th, the Ministry of Consumer Affairs introduced revised hallmarking standard for silver jewelry effective September 1, 2025. Which of the following purity grades were newly added in IS 2112 is to 2025 for silver hallmarking. ஓகே, ஸோ ஆக்சுவலி ரீசெண்டாக நம்ம இது படிச்சிருப்போம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹால்மார்க்கிங் ஸ்டாண்டர்ட் ஃபார் சில்வர் ஜுவல்லரி. ஸோ சில்வர் ஜுவல்லரி இருக்குல்ல, சில்வர் ஜுவல்லரிக்கான இந்த HUID பேஸ்டு சிஸ்டம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு நியூ சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க, ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் தான் வந்து இந்த ஹால்மார்க்கிங் ஸ்டாண்டர்ட் ஃபார் சில்வர் ஜுவல்லரி வந்து ரிவைஸ் பண்ணி இன்ட்ரடியூஸும் பண்ணியிருக்காங்க. இது எப்போத்துலேருந்து நடைமுறைக்கு வந்திருக்குன்னா September 1 ஓகேங்களா? ஸோ இதில் நான் சம் பாயிண்ட்ஸ் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா இதில் என்ன கொஷின் கேட்குறாங்கன்றது பார்க்கலாம். ஸோ இது வந்து மெட்டலோட பியூரிட்டியை வந்து என்ஷூர் பண்ணும், ப்ளஸ் வந்து டிரான்ஸ்பரன்சியை வந்து என்ஹான்ஸ் பண்ணும் இந்த HUID அப்படின்றது. ஓகேங்களா? அதே மாதிரி கன்சியூமர் கான்ஃபிடென்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இந்த ஹால்மார்க் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்போத்துலேருந்து நடைமுறைக்கு வருதுன்னா September 1 நடைமுறைக்கு வருது. ஆல்ரெடி என்ன இப்போ இது வந்து ரிவைஸ் தானே பண்ணியிருக்காங்க, ஆல்ரெடி இருந்ததை ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக? ஸோ ஆல்ரெடி IS 2112 is to 2014 இருந்திருக்கும். இங்கே மாற்றி எழுதிட்டேன். ஓகேங்களா? இரேஸ் பண்ணிடுறேன் இருங்க. 2014. ஸோ 2014 தான் இப்போ இங்கே வந்து 2112 2025
ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இந்த ஸ்டாண்டர்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 2014 25 ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ஜுவல்லர்ஸ் எல்லாருமே வந்து சர்டிஃபிகேட் வந்து எதுக்கு கீழே வந்து கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் இருக்குல்ல, ஸோ இதுக்கு கீழே தான் வந்து அந்த ஜுவல்லர்ஸ்க்கான சர்டிஃபிகேட்ஸ் வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்து இந்த ஸ்கீமை ஆப்ரேட் பண்ணுறதே யாருன்னா பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட். அவங்க தான் வந்து இந்த ஸ்கீமை வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த ஆல்மார்க் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் இருக்குல்ல, ஸோ ஆல்மார்க் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் HUIDனா ஆல்மார்க் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன். ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 டிஜிட் ஆல்ஃபா நியூமரிக் கோடு. ஸோ திடீர்னு இந்த கோடு கேட்குறது கூட சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து 6 டிஜிட் ஆல்ஃபா நியூமரிக் கோடு அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சில்வர் ஜுவல்லர்ஸ் வந்து அந்த சில்வரை விற்கிறதுக்கு கண்டிப்பாக அவங்க இந்த பிஸ் அப்படின்றது கீழே வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அப்புறமா வந்து அப்போ தான் வந்து சில்வரை விற்கிறதுக்கான ஆல்மார்க் ஐட்டம் சர்டிஃபிகேட் வந்து அவங்க ரிசீவே பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து இந்த பிஸ் கீழே வந்து இவங்க எல்லாருமே வந்து இந்த சர்டிஃபிகேட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஆப்டெயின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது வரைக்கும் கிளியரா? தென் அது 6 டிஜிட் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 230 பிஸ் ரெகாக்னைஸ்டு சென்டர்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ எத்தனை இருக்குது? 230 ரெகாக்னைஸ்டு பிஸ் சென்டர்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கன்சியூமர்ஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ் கேர் மொபைல் ஆப் மூலமாக வெரிஃபிகேஷனும் பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஆப்போட நேம் என்னென்னா பிஸ் கேர் மொபைல் ஆப். ஓகே, தென் ஃபஸ்ட்டு கோல்டு ஆல்மார்க் அப்படின்றது எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2000. சில்வருக்கு எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா 2005. ஸோ ஆல்ரெடி இன்ட்ரடியூஸ் பண்ணது தான் இப்போ ரிவைஸ் பண்ணி இதில் இந்த ஸ்டாண்டர்ட் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அண்ட் அடிஷ்னலாக இப்போ நம்மளுக்கு இங்கே என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு 7 பியூரிட்டி லெவல்ஸ் வந்து இந்த அண்டர் IS 2012/2025 இதுக்கு கீழே வந்து 7 பியூரிட்டி லெவல்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அந்த பியூரிட்டி லெவல்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 800, 835, 925, 958, 970, 990, 999. இது இப்போ ரீப்ளேஸ் பண்ணாங்கல்ல, ஸோ அதுக்கு கீழே இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ஆல்ரெடி இருந்தது அதில் ஒரு 2 வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணி இப்போ மொத்தம் எத்தனை பியூரிட்டி லெவல்ஸாக இருக்குன்னா 7 இருக்குது. அந்த 2 நியூ ஆடட் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ 2 நியூலி ஆடட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 958ம் 999 தான் இப்போ புதுசாக ஆட் பண்ணது. மற்ற 5 பியூரிட்டி மெட்டல் ஆல்ரெடி இருந்தது. இப்போது இந்த ரீப்ளேஸ் பண்ணதில் 2 வந்து நியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. கிளியர்? ஸோ அவ்வளோதான் இதில். ஓகேங்களா, ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 29th கொஷின். So Bhupendra Gupta, who was recently appointed as the chairman and managing director of NHPC Limited. So NHPC Limitedக்கு Bhupendra Guptaவை தான் சேர்மனாக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டராக. ஓகேவா, ஸோ இவர் வந்து played a key role in the commissioning of which hydroelectric project the largest in India. இவர் வந்து ஒரு பெரிய ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு ஒரு ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட். இது வந்து லார்ஜஸ்ட் இன் இந்தியான்னு சொல்லியிருக்காங்க. அந்த ப்ராஜெக்டோட பேர் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. அந்த ப்ராஜெக்டோட பேர் பார்த்தீங்கன்னா நத்பா ஜக்ரி ஹைட்ரோ பவர் பிளான்ட். நத்பா ஜக்ரி ஹைட்ரோ பவர் பிளான்ட், அந்த பேரே பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நத்பா ஜக்ரி. ஓகேங்களா, ஸோ இது வந்து 1500 மெகாவாட் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட். இதுதான் வந்து நம்மளோட இந்தியாவிலே லார்ஜஸ்ட்டு. இதை தான் வந்து இவர் கமிஷனும் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, ஸோ இந்த போஸ்ட்டுக்கு இவர் வந்திருக்காரு. அப்போனா இவர் யாரை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றத நம்மளுக்கு தெரியணும். ஸோ பூபேந்தர் குப்தா யாரை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் சௌதரி. ஸோ பூபேந்தர் குப்தா ராஜ்குமார் சௌதரியை வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நேஷ்னல் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் கார்பரேஷன் பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் ஏ நவரத்னா சென்ட்ரல் பப்ளிக் செக்டார் என்டர்பிரைஸு. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் பவருக்கு கீழே தான் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஓகே,
அண்ட் இவரோட டென்யூர் இதில் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ்க்கு. அடிஷ்னல் சார்ஜ் பார்த்தீங்கன்னா இவர் ஆல்ரெடி மே 2025 இந்த SJVN இருக்குல்ல, ஸோ அதுக்கு வந்து சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டராக இருக்கார். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. இந்த நப்பா ஜக்ரி ஹைட்ரோ பவர் பிளான்ட் பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட். இது வந்து இந்தியாவிலே லார்ஜஸ்ட்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா who has recently became the third Indian actor or actress to represent Levi's globally. ஸோ இந்த லெவிஸ் அப்படின்ற ஒரு பிராண்ட் இருக்குல்ல, இந்த பிராண்டுக்கு எந்த ஒரு இந்தியன் ஆக்டரோ ஆக்ட்ரஸோ தேர்டு ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆல்ரெடி தீபிகா படுகோனே அண்ட் தில்ஜித் தோசானி அப்படின்றவங்க இருந்தாங்க இந்த லெவி பிராண்டுக்கு ரெப்ரசன்ட் பண்ணி. இப்போ தேர்ட் இந்தியன் ஆக்ட்ரஸ் தான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. யாருன்னா ஆலியா பட். ஓகே, ஆலியா பட் தான் வந்து ஆஃப்டர் தீபிகா படுகோனே தில்ஜித் தோசானிக்கு அப்புறம் இவங்க வந்து லெவி பிராண்டுக்கு வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த நியூஸு 30th. தென் நம்ம எஸ்டர்டே வீடியோவில் பார்த்துருப்போம் ஸ்கெச்சஸ் பிராண்டோட அம்பாசிடர் யாருன்னு பார்த்தோம்னா முகமது சிராஜ். ஆல்ரெடி இந்த ஸ்கெச்சஸ் பிராண்டுக்கு யார் வந்து அதர் அம்பாசிடராக இருக்காங்க அப்படின்னா ஜஸ்பிரீத் பும்ரா, இஷான் கிஷான், ஜஸ்பிரீத் பும்ரா. ஓகேங்களா? ஜஸ்பிரீத் இஷானு GHIJ. ஸோ இஷானு ஜஸ்பிரீத். ஓகே, கிளியர்? ஸோ இப்போ பார்க்குறது வந்து இந்த லேவிஸ் பிராண்டுக்கு அதே மாதிரி தான் யார் தீபிகா படுகோனே தில்ஜித் தோசானிக்கு அப்புறம் ஆலியா பட். ஓகே, ஸோ ரெண்டுமே இப்படி லிங்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும், அதுக்காக தான். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ஜார்ஜியோ ஹர்மனி. இவங்க வந்து ரீசெண்டாக செப்டம்பர் மந்த் வந்து பாஸ்ட் அவே. ஓகேங்களா? அவங்களோட பேர் என்னென்னா ஜார்ஜியோ ஹர்மனி. இவங்க வந்து எந்த நேஷ்னாலிட்டியை சேர்ந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா இட்டாலியன் இவங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க இட்டாலியன். இவங்க வந்து லெஜெண்டரி ஃபேஷன் டிசைனர் இவங்க. ஓகே, ஸோ ஃபேஷன் டிசைனர் இவங்க. தென் வந்து பில்லியனர் ஆண்டர்ப்ரனர் ஆல்சோ இவங்க. ஓகேங்களா? ஸோ மிலான் இட்டாலி அப்படின்ற இடத்துல தான் பிறந்தாங்க. இவங்களுக்கு வந்து நிக் நேம் இருக்குது. என்ன நிக் நேம் பார்த்தீங்கன்னா ரீ ஜியார்ஜியோ, தென் வந்து கிங் ஜியார்ஜியோ அப்படின்ற நிக் நேமும் இவங்களுக்கு இருக்குது. ஸோ நிக் நேம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? எதுக்காகனா அவங்களோட மாடர்ன் அண்ட் எலகன்ட் ஸ்டைலுக்காக. தென் வந்து ஹர்மனி ஃபேஷன் எம்பையர், ஹர்மனி அப்படின்ற ஃபேஷன் எம்பையருக்கு இவங்க தான் வந்து ஃபவுண்டர். ஓகேங்களா? அவங்களோட பேர்லேயே கூட அந்த ஹர்மனி அப்படின்றது இருக்குது. இவங்க எந்த வருஷம் வாஸ் அப்பாயிண்டட் ஆஸ் த யுனைடெட் நேஷனோட ஹை கமிஷனர் ஃபார் ரெஃப்யூஜிஸ் குட்வில் அம்பாசிடர். ஸோ எந்த இயரில் அப்பாயிண்ட் ஆயிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. 2002 தான் அப்பாயிண்ட் ஆயிருந்தாங்க. இந்த ஜியார்ஜியோ ஹர்மனி அப்படின்றவங்க யுனைடெட் நேஷனோட ஹை கமிஷனர் ஃபார் ரெஃப்யூஜஸ் குட்வில் அம்பாசிடராக 2002 அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. 2002. ஓகேங்களா? அவங்களோட பேரே வந்து 2 வார்த்தையாக ஸ்ப்ளிட் ஆகுது. ஸோ 2002 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஹூஸ் மெமோயர் இஸ் மதர் மேரி கம்ஸ் டு மீ. ஓகே, ஸோ மதர் மேரி கம்ஸ் டு மீன்ட்டு ஒரு மெமோயர் இருக்குது. ஸோ இதை எழுதுனவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அருந்ததி ராய். இவங்க தான் ஆத்தர். ஓகேங்களா? ஸோ இவங்களோட நியூ புக் தான் இந்த மதர் மேரி கம்ஸ் டு மீ அப்படின்றது. இதோட பப்ளிஷர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பென்குயின் ரேண்டம் ஹவுஸ் இந்தியா. ஓகே, ஸோ இவங்க ஆல்ரெடி ஒரு புக்கர் ப்ரைஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க அருந்ததி ராய். ஓகேங்களா? புக்கர் ப்ரைஸு எந்த புக்குக்காகன்னு பார்த்தீங்கன்னா த காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸு அப்படின்ற புக்குக்காக ஆல்ரெடி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1997 போட்டிருக்கு. ஸோ இதில் வந்து இவங்க ஒரு புக்கர் ப்ரைஸ் வந்து இந்த புக்குக்காக வின் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த மதர் மேரி கம்ஸ் டு மீ இதை எழுதுகிறவங்களும் அருந்ததி ராய் தான். ஓகே, ஸோ விச் டே இஸ் செலிப்ரேட்டட் டு ரிமெம்பர் த டெத் ஆனிவர்சரி ஆஃப் மதர் தெரசா எவ்ரி இயர். ஆக்சுவலி நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே பர்த் ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ணுற விதமாக ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க பார்த்துருக்கோம். பட் மதர் தெரசாவுக்கு அவங்களோட டெத் ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ணுற விதமாக ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அது என்னென்னா இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் சேரிட்டி.
ஸோ ஓகேங்களா. ஸோ மதர் தெரசாவோட டெத் ஆனிவர்சரியை இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் சேரிட்டி அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா September 5. ஸோ இதை ஃபஸ்ட்டு எப்போ செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா 2013 செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மதர் தெரசா எப்போ இறந்துட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1997. இவங்க இறந்ததுக்கப்புறமா 1979 தான் அவங்களுக்கு வந்து நோபல் பீஸ் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, கிளியர். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் 34th. ஸோ இது அக்னிகார் 2025 கேம்பகைன். ஓகேங்களா. இது வந்து பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன் 2.0 இந்த ஸ்கீமை ஆக்ஸலரேட் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு கேம்பகைன் தான் இது. இதை லான்ச் பண்ணது யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அர்பன் அஃபேர். இந்த கேம்பகைனுக்கான டியூரேஷன் பார்த்துக்கோங்க 4th September to 31st October 2025 வரைக்கும். பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன் வந்து ஃபஸ்ட் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா 2015. 2.0 தான் வந்து லாஸ்ட் இயர் வந்து இது பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ 2024 லான்ச் பண்ணதுனால 2.0 இதுக்கான ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி. ஸோ அதுக்காக வந்து PMAY மேலா ஷிக்ரி அப்படின்ற அவார்டு இதுவும் வந்து 2 ஃபேஸில் நடந்திருக்கு. ஃபேஸ் 1 பார்த்தீங்கன்னா 17 to 27 September, ஃபேஸ் 2 வந்து 16 to 31 October நடக்க போகுது. ஓகேங்களா. ஸோ இவங்க இதை ஃபஸ்ட் லான்ச் பண்ணும்போது என்ன எய்மாக வச்சு லான்ச் பண்ணாங்கன்னா ஹவுசிங் ஃபார் ஆல் பை 2022 எல்லாருக்குமே ஒரு வீடு வரணும் அப்படின்றத இது பண்ணி தான் வந்து டார்கெட் வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் அதை முடிக்க முடியலன்ட்டு 2.0 அப்படின்றத லான்ச் பண்ணாங்க. திரும்ப பெண்டிங் ஒர்க் அண்ட் கவரேஜ் எக்ஸ்டென்ட்லாம் வந்து பண்ணணும் அப்படின்றதுக்காக. இதோட டார்கெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 crore அடிஷ்னல் அர்பன் ஃபேமிலிஸை வந்து டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்த 2.0ல. ஓகேங்களா. ஸோ இதுக்கான டெட்லைன் எக்ஸ்டென்ஷன் பாருங்கள் 31st December 2025 இந்த அர்பன் 2.0ல வந்து இது பண்ணுறவங்களுக்கு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்கன்னா 2.5 lakh சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இந்த கேம்பகைன் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அக்னிகார் அப்படின்னு நம்மளோட மிலிட்ரி சைடு யோசிக்க போயிட போகிறோம். ஓகே. இது வந்து ஒரு கேம்பகைன் தான், ஹவுசிங் மினிஸ்டர் தான் வந்து லான்ச் பண்ணாங்க அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா which e-commerce company recently acquired fintech lending platform Axio? ஓகே. ஸோ அமேசான் இருக்காங்கல்ல, ஸோ அமேசான் தான் வந்து இந்த ஆக்சியோன்ற ஃபின்டெக் கம்பெனியில் ரீசெண்டாக வந்து ஒரு 200 million வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அக்வயர் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இதை அப்ரூவல் பண்ணது யாருன்னா ORPI. இவங்க வந்து ரெகுலேட்டர், இவங்க தான் அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. ஓகே. டீலிங் அமௌண்ட் பார்த்துக்கோங்க 200 million. ஓகேங்களா. இது வந்து அமேசானோட லார்ஜஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆக்சியோ வந்து ஆல்ரெடி அமேசான் பேயோட பை நவ் பே லேட்டர் வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க 6 yearsஆகவே. ஸோ அதனால் இவங்க வந்து இப்போ அக்வயரும் பண்ணிட்டாங்க அமேசான் ஆக்சியோன்ற ஃபின்டெக் கம்பெனியை. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா to develop hydrogen fuel cell based rolling stock in India, which company has forged a 10-year exclusive partnership with Arizon Fuel Cell Technology? ஸோ Arizon Fuel Cell Technology ஒன்று இருக்குது. அந்த கூட எந்த இந்த ஹைட்ரோஜன் ஃபியூயல் செல் பேஸ்டு ரோலிங் ஸ்டாக்கை இந்தியாவில் டெவலப் பண்ணுறதுக்காக எந்த கம்பெனி வந்து அரிசான் ஃபியூயல் அவங்களோட பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட் இருக்காங்கல்ல, ஸோ பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட் இவங்க வந்து ஒரு மகாரத்னா பப்ளிக் செக்டார் யூனிட். ஓகேங்களா. ஸோ மகாரத்னா பப்ளிக் செக்டார் யூனிட். ஓகே. ஸோ இவங்க தான் வந்து அரிசான் ஃபியூயல் செல் டெக்னாலஜியோட ஒரு 10-year எக்ஸ்க்ளூசிவ், எத்தனை இயர் 10 இயர்க்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பார்ட்னர்ஷிப் வந்து போட்டிருக்காங்க. எதை டெவலப் பண்ணுறதுக்காக ஹைட்ரோஜன் ஃபியூயல் செல் பேஸ்டு ரோலிங் ஸ்டாக் வந்து டெவலப் பண்ணுறதுக்காக இந்தியாவில். ஓகே. ஸோ இந்த அரிசான் ஃபியூயல் செல் டெக்னாலஜி அப்படின்றது சிங்கப்பூர் பேஸ்டு கம்பெனி. ஓகேங்களா. சிங்கப்பூர் பேஸ்டு கம்பெனி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தென் வந்து இது என்னெல்லாம் சப்போர்ட் பண்ணணும்னா நேஷ்னல் க்ரீன் ஹைட்ரோஜன் மிஷன் சப்போர்ட் பண்ணும், ப்ளஸ் வந்து ரயில் டிரான்ஸ்போர்ட்டில் க்ளீன் எனர்ஜியை நோக்கி இந்த ஸ்டெப்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ பாரத் ஹெவி எலக்ட்ரானிக் லிமிடெட், ஹரிசான் ஃபியூயல் செல் டெக்னாலஜி. ஸோ நம்மளுக்கு இங்கே இவ்வளோ பேர் பார்த்தோன்னே இதில் எதுன்னு கன்ஃபியூஸ் ஆகும்ல. ஸோ நம்ம வேறு எதுவுமே மோஸ்ட்லி ரீசெண்டாக நியூஸில் படிக்கல. ஸோ பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்கல் லிமிடெட் படிச்சிருக்கோம். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க.
ஓகே. ஸோ நெக்ஸ்ட் 37th கொஷின். ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா, who was re-elected as the prime minister of Jamaica? ஜமைக்கா அப்படின்ற கண்ட்ரி இருக்குல்ல, இதோட பிரைம் மினிஸ்டராக யார் வந்து ரீஎலெக்ட் ஆயிருக்காங்க, அதுவும் பார்த்தீங்கன்னா 3 கான்சிக்யூட்டிவ் டேர்மாக. ஓகேங்களா, யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ரி ஹோல்னஸ் அப்படின்றவங்க தான் 3 கான்சிக்யூட்டிவ் இயராக என்ன ஆயிருக்காங்கன்னா பிரைம் மினிஸ்டராக வந்து அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க ஜமைக்கா அப்படின்ற கண்ட்ரிக்கு. ஓகேங்களா, இது வந்து ஹிஸ்டாரிக் 3rd கான்சிக்யூட்டிவ் டேர்ம் ரீஎலெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜமைக்கா அந்த கண்ட்ரியோட பேர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து 38th. ஸோ இதில் ஒரு அடிஷ்னலாக ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. இவர் 3 கான்சிக்யூட்டிவ் டேர்மாக வந்து இங்கே பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு எப்போ அப்பாயிண்ட் ஆனாருன்னு பார்த்தீங்கன்னா 2011லேயே, அதுவும் யங்கஸ்ட் பிரைம் மினிஸ்டராக அப்போ 2011ல் இவர் அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. ஓகேங்களா, எந்த பார்ட்டியை சேர்ந்தவர் பார்த்தீங்கன்னா ஜமைக்கா லேபர் பார்ட்டியை சேர்ந்தவர். ஓகேங்களா, ஸோ ஜமைக்காவோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா கிங்ஸ்டன். ஓகேங்களா, இது வந்து கேபிட்டல் ஜமைக்காது. கரன்சி பார்த்தீங்கன்னா டாலர், ஜமைக்கன் டாலர். ஓகே, இது வந்து கரன்சி ஜமைக்கன் டாலர், இதுதான் அவங்களோட கரன்சி. ஓகேங்களா, ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க அடிஷ்னலாக. நெக்ஸ்ட் வந்து அக்விசேஷன் அண்ட் மர்ஜர்ஸில் வர கொஷின் தான் இது. டசால்ட் ஏவியேஷன். ஓகே, ஸோ இந்த டசால்ட் ஏவியேஷன் இருக்காங்கல்ல, இவங்க வந்து டசால்ட் ரிலையன்ஸ் ஏரோஸ்பேஸ் லிமிட்டடில் ஸ்டேக் வந்து அக்வயர் பண்ணியிருந்தாங்க. எவ்வளோ ஸ்டேக் வந்து அடிஷ்னலாக இவங்க அக்வயர் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2% ஸ்டேக் வந்து அடிஷ்னலாக டசால்ட் ரிலையன்ஸ் ஏரோஸ்பேஸ் லிமிட்டட் மேலே டசால்ட் ஏவியேஷன் ரிலையன்ஸ் ஏரோஸ்பேஸ் லிமிட்டட் மேலே அடிஷ்னலாக 2% வந்து அக்வயர் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ டோட்டலாக வேல்யூ எவ்வளோன்னு தான் கொஷினில் கேட்டிருக்காங்க. இப்போ டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக பார்க்கும்போது 175 crores. ஓகேங்களா, அப்ராக்சிமேட்டாக இங்கே 175, 176 எது இருந்தாலும் ஓகே தான். அந்த 175க்கு நியரஸ்ட் எது இருக்கோ அதுவே நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது அப்ராக்சிமேட்டாக தான் சொல்லியிருக்காங்க, ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகேங்களா, அதே மாதிரி ஷேர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 49%லேருந்து 51%க்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஸோ டசால்ட் ஏவியேஷன் அவங்க வந்து டசால்ட் ரிலையன்ஸ் ஏரோஸ்பேஸ் லிமிட்டடில் ஒரு அடிஷ்னலாக 2% ஸ்டேக் அக்வயர் பண்ணியிருக்காங்க. அந்த அடிஷ்னலாக 2% ஸ்டேக் அக்வயர் பண்ணி தான் வேல்யூ பார்த்தீங்கன்னா 175 crore. இதுவே டாலரில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா 20 million USD. ஓகேங்களா, ஸோ டாலரில் கொடுத்துருந்தா டாலர் எழுதுங்க, 20 million, வேல்யூனா 175 crore. ஓகேங்களா, ஸோ இது வந்து ஷேர் ஹோல்டிங் வந்து எவ்வளோலேருந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 49%லேருந்து 51% கிட்ட வந்து என்ன ஆயிருக்குன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, விச் போர்ட் பிகேம் த ஃபர்ஸ்ட் இந்தியன் போர்ட் டு ஹாவ் எ க்ரீன் ஹைட்ரோஜன் ஃபியூலிங் ஸ்டேஷன்? ஸோ எந்த போர்ட்டு ஃபஸ்ட்டு இந்தியன் போர்ட்டு க்ரீன் ஹைட்ரோஜன் ஃபியூலிங் ஸ்டேஷன் வந்து வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதுக்கு எம்ஓயு வந்து யாரோ சைன் பண்ணியிருக்காங்க. எம்ஓயு சைன்ட் வித் என்டிபிசி க்ரீன் எனர்ஜி லிமிட்டடோட சைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ எந்த போர்ட் பார்த்தீங்கன்னா விஓசி சிதம்பரனார் போர்ட் அத்தாரிட்டி, நம்மளோட தமிழ்நாட்டில் தூத்துக்குடியில் இருக்குல்ல. ஸோ விஓ சிதம்பரனார் போர்ட் இது வந்து தூத்துக்குடியில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த போர்ட்டு தான் ஃபஸ்ட்டு இந்தியன் போர்ட்டு. இந்த க்ரீன் ஹைட்ரோஜன் ஃபியூலிங் ஸ்டேஷன் வந்து என்டிபிசி க்ரீன் எனர்ஜி லிமிட்டடோட எம்ஓயு சைன் பண்ணி அந்த போர்ட்டை வந்து அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறாங்க க்ரீன் ஹைட்ரோஜன் ஃபியூலிங் ஸ்டேஷனாக. ஓகே, ஸோ நம்மளுக்கு எக்ஸாமில் வந்து ஃபர்ஸ்ட் க்ரீன் ஹைட்ரோஜன் ஃபியூலிங் ஸ்டேஷன் எந்த போர்ட்டில் கொண்டு வந்திருக்காங்கன்னு கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லைனா அந்த போர்ட் வந்து எந்த ஸ்டேட்டை சேர்ந்ததுன்னு கேட்கலாம். ஸோ எப்படி கேட்டாலும் கன்ஃபியூஸ் ஆகாமல் அதுக்கு ஆன்சர் பண்ணணும். ஓகே, ஸோ யார் கூட எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க, இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், என்டிபிசி. ஸோ இங்கே விஓ சிதம்பரனார். ஓகேங்களா, விஓ சிதம்பரனார் என்டிபிசி க்ரீன் எனர்ஜி லிமிட்டடோட தான் எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் ட்ரக்ஸ் மூலமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க.
ஓகேங்களா. ஃபாசில் ஃபியூயல் ட்ரக்ஸை ஃபேஸ் அவுட் பண்ணி அதை ரிமூவ் பண்ணி இப்போது ஹைட்ரோஜன் பேஸ்டு இன்டர்னல் கம்பஷன் இன்ஜினை வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு இது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபாசில் ஃபியூயல் எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து ஹைட்ரோஜன் ரிலேட்டடாகவே கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக இது வந்து ஒரு சென்ட்ரல் க்ரீன் ஷிப்பிங் ஹப்பாக வந்து இந்தியாவோட கோஸ்டல் காரிடரில் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது எதெல்லாம் சப்போர்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா டீகார்பனைசேஷன், எனர்ஜி செக்யூரிட்டி, க்ளீன் எனர்ஜி சஸ்டைனபிலிட்டி அண்ட் நெட் ஜீரோ எமிஷன், இது எல்லாமே இது சப்போர்ட் பண்ணுது. ஸோ இதோட டார்கெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடோட எக்கனாமிக் க்ரோத் வந்து பூஸ்டப் பண்ணணும் அப்படின்றது தான் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இதில் எழுதியிருக்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, நான் சொன்ன பாயிண்ட்ஸை. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம். 40th கொஷின். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜுலாங் L1. ஓகேங்களா, இது வந்து ஏர் லான்ச்டு பேலிஸ்டிக் மிசைல். ஓகே, ஜுலாங் L1 ஏர் லான்ச்டு பேலிஸ்டிக் மிசைலு. ஓகேங்களா. ஸோ இதை டெவலப் பண்ணது யாருன்னா பீப்புளோட லைப்ரேஷன் ஆர்மி ஏர். அவங்க தான் வந்து டெவலப் பண்ணியிருப்பாங்க. பீப்புளோட லைப்ரேஷன் ஆர்மி ஏர் அவங்க தான் டெவலப் பண்ணியிருப்பாங்க. எந்த டிசைன் பேஸ் வந்து எடுத்திருக்காங்க, எதுலேருந்து டெரிவ் பண்ணி இந்த டிசைன் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா DF-21 சீரீஸ்லேருந்து. ஓகேங்களா. ஸோ இந்த லான்ச் பிளாட்ஃபார்ம் என்னன்னு பார்த்துக்கோங்க, H-6N ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர். ஓகே, இது வந்து எந்த கண்ட்ரி இதுன்னு கேட்டாங்கன்னா கூட சைனா. கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, எந்த கண்ட்ரினா சைனா. ஓகேங்களா. ஸோ ஜுலாங் L1 அப்படின்றது எந்த கண்ட்ரின்னு கேட்டாங்கன்னா சைனா அது. ஓகே, இதுக்கான கிலோமீட்டர் ரேஞ்ச் தான் நம்மளை கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 8000 கிலோமீட்டர். ஜுலாங் L1 ஏர் லான்ச்டு பேலிஸ்டிக் மிசைல் டெவலப் பண்ணது பீப்புளோட லிபரேஷன் ஆர்மி ஏர். டிசைன் பேஸ் டெரிவ்டு ஃப்ரம் DF-21 சீரீஸ். லான்ச் பிளாட்ஃபார்ம் H-6N ஸ்ட்ராட்டஜிக் பாம்பரு. இந்த ஜுலாங் L1 வந்து இந்த இதுவே யார் இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா கண்ட்ரியோட சேர்ந்தது இது. ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரீசண்டாக பேங்க் ஆஃப் பரோடா இருக்காங்கல்ல, அவங்க வந்து பாப் டிஜி உதயம் அப்படின்ற ஒரு கொலாட்ரல் ஃப்ரீ லெண்டிங் பிளாட்ஃபார்ம் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ இதில் இவங்க என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் ஏ டு ப்ரொவைட் ஒர்க்கிங் கேபிட்டல் லோன் ஃப்ரம் அபவுட் 10 lakh to டேஷ் வித் யோர் tenure ஆஃப் 12 months. ஓகே. ஸோ இது ஒன்றும் இல்லை, இது பேங்க் ஆஃப் பரோடா என்ன பண்ணியிருக்காங்க, பாப் டிஜி உதயம் அப்படின்ற ஒரு டிஜிட்டல் கொலாட்ரல் ஃப்ரீ லெண்டிங் பிளாட்ஃபார்ம் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த டிஜிட்டல் கோ லெண்டிங் பிளாட்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக்காக அவங்க யாருக்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்றது தான் கொஷின். ஓகேங்களா. ஸோ அவங்க ஸ்பெசிஃபிக்காக யாருக்கு லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ்க்கு. ஓகே, அதில் அவங்க வந்து எவ்வளோ லோன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 lakh above 10 lakh to 50 lakh வரைக்கும் லோன் வந்து இது பண்ணுறாங்க. அதுக்கான டென்யூர் தான் வந்து 12 months. ஓகே, இது வந்து ஃபுல்லி டிஜிட்டல் கொலாட்ரல் ஃப்ரீ லெண்டிங் ஸ்கீமு. ஸோ இது வந்து கேஷ் கிரெடிட் அண்ட் ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டிஸும் இதில் இன்க்ளூட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஜஸ்ட் இது வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். மெயினாக இதில் யாருக்கு அப்படின்னா மைக்ரோ அண்டு ஸ்மால் என்டர்பிரைசஸ்க்கு. ஸோ MSMEன்னு நினச்சிடாதீங்க. ஓகேங்களா, இந்த இடத்துல தான் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ லோன் அமௌண்ட் வந்து 10 lakh to 50 lakh. ஓகே. ஸோ ஓகே, இதில் நெக்ஸ்ட் பாருங்கள் ராமசுப்ரமணியம் காந்தி. ஸோ ராமசுப்ரமணியம் காந்தியை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ரீஅப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க நான் எக்ஸிக்யூட்டிவ் சேர்மனாக. RBI தான் வந்து ரீஅப்பாயிண்ட் பண்ணது. ஆக்சுவலி எந்த பேங்க்கோட நான் எக்ஸிக்யூட்டிவ் சேர்மனாக இவரை ரீஅப்பாயிண்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க்கு. ஸோ இவரோட டென்யூர் பாருங்கள், இப்போ 2025 ஸ்டார்ட் ஆகி 2027 வரைக்கும் இருப்பார், May 13. ஸோ அவர் தான் அது வரைக்கும் நான் எக்ஸிக்யூட்டிவ் சேர்மன். ஓகே. ஸோ 43rd டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட் இருக்காங்கல்ல, இவங்க வந்து ரீசெண்டாக எந்த பேங்க்கோட அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. இவங்க ரீசெண்டாக ICICI பேங்க்கோட தான் சைன் பண்ணியிருக்காங்க. எதை லான்ச் பண்ணுறதுக்காகனா ஸ்டார்ட் அப் என்கேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் அப் இந்தியா இனிஷியேட்டிவ் கீழே. ஓகேங்களா, இதோட ப்ரோக்ராம் ஹோஸ்ட் யாருன்னு பார்த்துக்கோங்க, ஸ்டார்ட் அப் இந்தியா போர்ட்டல் தான். ஓகே, ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேடு ICICI பேங்க்கோட சேர்ந்து தான் வந்து ஸ்டார்ட் அப் என்கேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்றத வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க். ஓகேங்களா, ஸோ ஆக்சிஸ் பேங்க்கோட ஸ்பார்ஷ் வீக் 2025
அப்படின்றத நம்ம ஒன்று ரீசெண்டாக பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இது எந்த இதுலேருந்து அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1 to 5 தான் வந்து ஆக்சிஸ் பேங்கோட ஸ்பார்ஷ் வீக்கு. தீம் பார்த்தீங்கன்னா ரைஸ் த பார், இதுதான் வந்து இதுக்கான தீம். ஓகேங்களா? ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 7.6% வந்து சிவில் லிங்க்டுக்கு வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா லெட்ஸ் லிசன் செஷன், சமோரோ அவுட்ரீச், இந்த மாதிரி இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதிலே வந்து இந்த ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் வந்து இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்கோடையும் பார்ட்னர்ஷிப் போட்டிருப்பாங்க. எதுக்காகனா அவங்களோட லைஃப் இன்சூரன்ஸை வந்து Tier 3 Tier 4 ரூரல் மார்க்கெட்டில் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ அந்த ப்ராடக்டோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வாக் பிளான், ஸ்மார்ட் வைப் பிளான், டேர்ம் இன்சூரன்ஸ் பிளான், மொத்தம் 3 பிளான். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த ப்ராடக்டோட நேமு. தென் வந்து கோல் இன்சூரன்ஸ், IRDA இன்சூரன்ஸ் வந்து என்ன கோல் வச்சுருக்காங்க, 2047க்குள்ளே இன்சூரன்ஸ் ஃபார் ஆல் அப்படின்ற ஒரு கோலும் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்துக்கோங்க. தென் இப்போ நம்மளுக்கு இங்கே கொஷினில் கேட்டிருக்கிறது என்னது, ஆக்சுவலி இந்த ஆக்சிஸ் ஸ்பார்ஷ் வீக்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 கோர் மந்த்ராஸ் வந்து சொல்லியிருக்காங்க. கரெக்டாக? ஸோ அதில் எது இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நாட் எது இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் எது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இன்னோவேட்டிவ் டு டொமைன், இதுதான் கிடையாது, இது வராது. ஸோ மற்றது எல்லாமே வந்து இந்த ஸ்பார்ஷ் வீக்கோட மந்த்ராஸ், 4 கோர் மந்த்ராஸ். ஓகே, ஒன்று வந்து ஓன் த பிராண்டு, ஜீரோ பெண்டன்சி, ஆக்ட் வித் ஸ்பீடு, ஓன் த கஸ்டமர். ஸோ 2 இது மந்த்ரா வந்து ஓன் அப்படின்றதுல ஸ்டார்ட் ஆகுது. இன்னொன்று ஆக்ட், இன்னொன்று வந்து ஜீரோ. ஓகே, ஸோ இந்த இன்னோவேட் டு டாமினேட் அப்படின்ட்டு இருக்குல்ல, ஸோ இது வராது. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வராது. ஓகே, ஸோ இந்த 4 தான் வந்து கோர் மந்த்ராஸ் ஃபார் ஆக்சிஸ் பேங்கோட ஸ்பார்ஷ் வீக்கு. ஸோ அவங்களோட ஆக்டிவிட்டீஸும் பார்த்துக்கோங்க. லெட்ஸ் லிசன் செஷனு, அது வந்து அவங்களோட ஆக்டிவிட்டீஸு. இன்னொன்று வந்து சமோரோ அவுட்ரீச் இனிஷியேட்டிவ், அது கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, தீம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எந்த டேலேருந்து எந்த டேனா செப்டம்பர் 1 to 5. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சோஹன் லால் கமாடிட்டி மேனேஜ்மெண்ட் லிமிடெட் இருக்காங்கல்ல, இவங்க வந்து ரீசெண்டாக ஒரு 2 பேங்க்கோட பார்ட்னர்ஷிப் போட்டிருப்பாங்க. எதுக்காகனா யூனிஃபைடு கொலாட்ரல் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் வந்து அக்ராஸ் இந்தியா வந்து டெலிவர் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ IDBI பேங்க் அண்ட் பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க், IDBI அண்ட் பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க் இவங்களோட தான் இந்த சோஹன் லால் கமாடிட்டி மேனேஜ்மெண்ட் லிமிடெட் வந்து பார்ட்னர்ஷிப் போட்டிருப்பாங்க. யூனிஃபைடு கொலாட்ரல் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் வந்து அக்ராஸ் இந்தியா வந்து டெலிவர் பண்ணணும் அப்படின்றது. இந்த பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க் இருக்குல்ல, இது வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரி இந்த கொலாட்ரல் மேனேஜ்மெண்ட் சர்வீஸில் என்ட்ரி ஆகிறது. அதே மாதிரி இதில் எந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா அக்ரி ரீசார்ட் அப்படின்றது யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நெட்வொர்க் வந்து இப்போ 27 பேங்கிங் பார்ட்னர்ஸ் கிட்டே எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. எந்த 2 கண்ட்ரினா இந்தியா ப்ளஸ் மியான்மர். அதே மாதிரி அக்ரி ஃபினான்ஸ் எக்கோசிஸ்டமையும் இது வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 46 போகிறோம். ஸோ 46 என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் இருக்குல்ல, இது வந்து டேஷ் ஈக்குவலன் டு 0.2% சொல்லியிருக்காங்க. ஃபார் எந்த Q1 FY26 ஏப்ரல் டு ஜூனுக்கு பார்த்தீங்கன்னா இது நேரோவாக இருந்திருக்கு. ப்ளஸ் 2.4 பில்லியன் வந்து ஈக்குவலன் டு 0.2%க்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 2 2s are 4, ஸோ 2.4 பில்லியன் இது வந்து நேரோவாக இருந்திருக்கு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்தியாவோட கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் ஃபார் Q1 FY26 ஏப்ரல் டு ஜூன் மந்த்துக்கு. கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் 47th. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்கோ அசட் மேனேஜ்மெண்ட் இருக்காங்களே, இன்வெஸ்கோ அசட் மேனேஜ்மெண்ட் இவங்க வந்து ப்ளஸ் இன்வெஸ்கோ ட்ரஸ்ட் ப்ரைவேட் லிமிடெட் 2 பேருமே வந்து வாஸ் அப்ரூவ்டு ஃபார் எதுக்குன்னா ட்ரான்ஸ்ஃபர் டு இண்டஸ்லேண்ட் இன்டர்நேஷ்னல் ஹோல்டிங் லிமிடெடுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு சிபி வந்து அப்ரூவல் கொடுத்துருப்பாங்க. வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டேக் வந்து இவங்க இண்டஸ்லேண்ட் இன்டர்நேஷ்னல் ஹோல்டிங் லிமிடெடுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு சிபி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60% ஸ்டேக்கு. ஸோ நல்லா பாருங்கள், இந்த இன்வெஸ்கோ அசட் மேனேஜ்மெண்ட் ப்ரைவேட் லிமிடெடுக்கும் இன்வெஸ்கோ ட்ரஸ்டி ப்ரைவேட் லிமிடெடுக்கும் சிபி வந்து அப்ரூவல் கொடுத்துருப்பாங்க. எதுக்காகன்னா சம் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டேக் வந்து இண்டஸ்லேண்ட் இன்டர்நேஷ்னல் ஹோல்டிங் லிமிடெடுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக. அந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டேக் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 60%. ஓகே, ஸோ இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க பேர் வந்து அந்த கம்பெனி 3 இன்வெஸ்கோ, ட்ரஸ்ட்டு, அசட் மேனேஜ்மெண்ட், இண்டஸ்லேண்ட் இன்டர்நேஷ்னல் ஹோல்டிங் லிமிடெட்.
இவங்க சிபி கிட்ட அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, 60%. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து 48th கொஷின். ஸோ இது வந்து பந்தன் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இருக்காங்கல்ல, பந்தன் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி கரெக்டாக, இவங்க வந்து சிபியோட அப்ரூவல் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. எதை லான்ச் பண்ணுறதுக்காகனா ஸ்பெஷலைஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு. எந்த பிளாட்ஃபார்ம் கீழே இந்த ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. அருதா ஸ்பெஷல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட், இதுக்கு கீழே தான் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. ஈக்விட்டி, டெப்த்து, ஹைப்ரிடு, காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் லைக் அன்ஹெட்ஜ்டு ஷார்ட் டெரிவேட்டிவ்ஸ், இது எல்லாமே வந்து இதில் ஆஃபர் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். ஓகேங்களா? ஸோ பந்தன் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, அருதா எஸ்ஐஎஃப் பார்த்துக்கோங்க. இதில் ஆஃபர் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் என்னென்ன அப்படின்றது பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் இதில். ஸோ நெக்ஸ்ட்டு 49th. ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா, நம்ம நேஷ்னல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு யூபிஐ கைட்லைன்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணியிருப்பாங்க. இது எப்போத்துலேருந்து நடைமுறைக்கு வருதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா 15th செப்டம்பர். இதில் பர் டிரான்சாக்ஷன் லிமிட் வந்து கேபிட்டல் மார்க்கெட்டுக்கும் இன்சூரன்ஸ் டிரான்சாக்ஷனுக்கும் தான் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த கொண்டு வந்த இதில் பார்த்தீங்கன்னா, இந்த பர்சன் டு பர்சன் டிரான்சாக்ஷனுக்கு வந்து எந்த ஒரு சேஞ்சுமே பண்ணலை. அதுக்கான டெய்லி லிமிட் சேம் அதே 1 lakhல தான் இருக்குது. ஆனால் இந்த பர்சன் டு மர்ச்சன்ட் பேமெண்ட் இருக்குல்ல, இதில் தான் வந்து இதுவும் வந்து என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் தான் வந்து இந்த கேபிட்டல் மார்க்கெட், இன்சூரன்ஸ் டிரான்சாக்ஷன் இதெல்லாம் வருது. ஸோ அதுக்காக தான் நான் இந்த டேபிளர் காலமே உங்களுக்கு இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் எந்தெந்த கேட்டகரியில் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. கேபிட்டல், ஸோ கேபிட்டலில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பர்சன் டு மர்ச்சன்ட் பேமெண்ட்டில் வரக்கூடியது. ஓல்டு பேர் டிரான்சாக்ஷன் லிமிட் வந்து 2 lakh இருந்துச்சு, இப்போ அதை வந்து 5 lakh மாற்றிருக்காங்க. இன்சூரன்ஸுக்குமே வந்து ஃபஸ்ட்டு 2 lakh இருந்துச்சு, இப்போ அதை வந்து 5 lakh மாற்றிருக்காங்க பர் டிரான்சாக்ஷன் லிமிட். ஓகேங்களா? தென் வந்து ஜெம் கவர்மெண்ட் மார்க்கெட் பிளேஸ், அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு 1 lakh இருந்துச்சு, இப்போ அதை 5 lakh சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. தென் கிரெடிட் கார்டு பேமெண்ட்ஸுமே 2 lakhலேருந்து 5 lakhக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. தென் லோன் இஎம்ஐ கலெக்ஷன், இதுக்குமே வந்து 2 lakhலேருந்து 5 lakh சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ட்ராவலுக்கு பார்த்தீங்கன்னா 1 lakhலேருந்து 5 lakh சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஜுவல்லரிக்கு தான் வந்து இப்போ நீங்கள் ஜுவல்லரி ஷாப்பில் ஃபஸ்ட்லாம் வந்து 1 lakh தான் இப்போ டிரான்சாக்ஷன் பண்ண முடியும், இப்போ வந்து 2 lakh சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. தென் இந்த எஃப்எக்ஸ் ரீட்டைல் வியா பிபிபிஎஸ், இதுவுமே 2 lakhலேருந்து 5 lakh சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி எல்லாமே வந்து 5 lakh தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ஒரு 2 இதுவை தவிர. ஜுவல்லரிஸ்க்கு 1 lakhலேருந்து 2 lakh ப்ளஸ் டிஜிட்டல் அக்கௌண்டிங் ஃபண்டிங்க்கு 1 lakhலேருந்து 2 lakh, மற்ற எல்லாமே 5 lakh தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. எந்த அமௌண்ட்லேருந்து எந்த அமௌண்ட்டுக்கு எல்லாமே 5 lakhக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த பழைய அமௌண்ட் மட்டும் டிஃபர் ஆகுது, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் இந்த நியூஸில். அப்போது இதில் பார்த்தீங்கன்னா இந்த கேபிட்டல் மார்க்கெட் அண்ட் இன்சூரன்ஸ் டிரான்சாக்ஷனுக்கு 5 lakh தான் வந்து நியூ பர் டிரான்சாக்ஷன் லிமிட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சேர்மன் ஆஃப் அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் இன் இந்தியாவா யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா சந்தீப் சிக்காவை தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் ஆல்ரெடி என்னவா சர்வ் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சிஇஓ ஆஃப் நிப்பான் லைஃப் இந்தியா அசட் மேனேஜ்மெண்ட் லிமிடெடுக்கு சிஇஓவாக சர்வ் பண்ணியிருந்தார். இந்த அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் இந்தியாவுக்கு சேர்மன் வந்து சந்தீப்பா, வைஸ் சேர்மன் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஷால் கபூர் அப்படின்றவங்க வந்து சிஇஓ ஆஃப் பந்தன் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிக்கு சிஇஓவாக சர்வ் பண்ணவங்கள தான் இப்போ வந்து வைஸ் சேர்மனாக இதுக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நான் டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுவேன். இது எப்படி ஷேர் பண்ணுறேன்னா, நான் உங்களுக்கு செட் ஆஃப் 50 கொஷின்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் Day 1 அண்ட் Day 2 ரெண்டுமே சேர்ந்து ஒரு பிடிஎஃப் CA1ன்னு அப்லோட் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ Day 3க்கும் Day 4க்கும் சேர்த்து இந்த CA2 அப்படின்ற பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ணுவேன். ஓகே, ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ Day 1 Day 2 2 டேஸாக அட்டாச் பண்ணி CA1 2 3 அப்படின்ட்டு பிடிஎஃப் அப்லோட் பண்ணுறேன். Okay, so thank you.